உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைடு எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல். வணக்கம். மீண்டும் மற்றும் ஒரு உலகவலம் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். வாஷிங்டன் ஹில்டன் ஹோட்டலில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது மனைவி பங்கேற்ற வெள்ளை மாளிகை நிருபர்கள் சங்க இரவு விருந்தின் போது கலிபோர்னியாவைச் சேர்ந்த 31 வயது இளைஞர் ஒருவரால் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு முயற்சி அமெரிக்காவில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தது. கலிபோர்னியாவில் டொரன்ஸ் பகுதியைச் சேர்ந்த கோல் தோமஸ் ஆலன் என்பவரே இந்த சம்பவத்தின் பின்னணியில் உள்ள முக்கிய சந்தேக நபராவார். தாக்குதல் நடத்துவதற்கு சரியாக 10 நிமிடங்களுக்கு முன்னதாக ஆலன் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு நீண்ட கொள்கை அறிக்கையை அனுப்பியிருக்கின்றார். அதில் அவர் தன்னுடைய செயலுக்கான காரணங்களையும் இலக்குகளையும் விரிவாக விளக்கியிருக்கின்றார். அதாவது அந்த அறிக்கையில் தன்னை கோல் நட்புமுறை கூட்டாட்சி கொலையாளி என்று அடையாளப்படுத்தி கொண்டுள்ளார். அந்த ஆவணத்தில் ட்ரம்ப் நிர்வாகத்தில் உள்ள உயர் அதிகாரிகளை அவர்களின் பதவியின் முன் அனுபவம் அடிப்படையில் வரிசைப்படுத்தி அவர்களை தன்னுடைய இலக்குகளாக குறிப்பிட்டிருந்தார். இருப்பினும் FBI பணிப்பாளர் காஸ் படேலை மட்டும் அந்த பட்டியலில் இருந்து அவர் விலக்கியிருந்தது குறிப்பிடத்தக்க விடயமாக இருந்தது. ஆலன் அந்த ஹோட்டலுக்குள் பல ஆயுதங்களுடன் எவ்வித தடையுமின்றி நுழைந்ததாக குறிப்பிட்டிருந்தார். ஹோட்டல் பாதுகாப்பு படையினர் அன்றைய தினம் புதிதாக வருபவர்கள் மற்றும் போராட்டக்காரர்கள் மீது மட்டுமே கவனம் செலுத்தியதாகவும் ஒரு நாள் முன்பே அறையை முன்பதிவு செய்து தங்கியிருந்த தன்னை போன்றவர்களை கவனிக்க தவறிவிட்டதாகவும் அவர் விமர்சித்திருந்தார். ஒரு ஈரானிய உளவாளி என்னை போல உள்ளே வந்திருந்தால் ஒரு பெரிய இயந்திர துப்பாக்கியையே உள்ளே கொண்டு வந்திருக்க முடியும் என்று அவர் பாதுகாப்பில் இருந்த ஓட்டைகளை சுட்டி காட்டியிருந்தார். தன்னுடைய செயலை அவர் ஒரு ஆக்ரோஷமான நடவடிக்கையாக பார்க்காமல் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக எடுக்கப்பட்ட முடிவு என்றே வாதாடியும் இருந்தார். மற்றவர்கள் ஒடுக்கப்படும் போது அமைதியாக இருப்பது கிறிஸ்தவ பண்பு அல்ல, அது குற்றத்திற்கு துணை போவதாகும் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருந்தார். மேலும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காகவே சுவர்களை துளைக்காத குண்டுகளை பயன்படுத்த போவதாகவும் அவர் அந்த அறிக்கையில் எழுதியிருந்தார். இந்த அறிக்கையை பெற்றவுடன் அதிர்ச்சியடைந்த ஆலனின் சகோதரர் உடனடியாக போலீசாருக்கு தகவல் அளித்திருந்ததோடு அதே போல மேர்லாந்தில் வசிக்கும் அவரது சகோதரியும் ஆலனுக்கு நீண்ட காலமாகவே தீவிர அரசியல் கருத்துக்கள் இருந்ததை உறுதிப்படுத்தியும் இருந்தார். அதிர்ஷ்டவசமாக அவர் முக்கிய ஹால் பகுதிக்குள் நுழைவதற்கு முன்பே பாதுகாப்பு சோதனை சாவடியில் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தார். தற்போது போலீசார் பிடியில் இருக்கின்ற கோல் தோமஸ் ஆலனிடம் ரகசிய புலனாய்வு அமைப்பினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றார்கள். இந்த சம்பவம் அமெரிக்காவின் மிக உயரிய பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கும் ஓட்டைகளை மீண்டும் ஒரு முறை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. தொடர்ந்து ஈரான் போரின் பொருளாதார பாதிப்புகளிலிருந்து குடும்பங்களை பாதுகாக்க பிரிட்டன் தன்னுடைய முயற்சிகளை தீவிரப்படுத்தி வருவதாக ஒரு மூத்த அமைச்சர் கூறியிருக்கின்றார். அதே நேரத்தில் போர் முடிவடைந்த பின்னரும் கூட பல மாதங்களுக்கு விலையேற்றம் நீடிக்கக்கூடும் என்று அதிகாரிகள் எச்சரித்திருந்தார்கள். உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதிக்கான முக்கிய வழித்தடமான ஹார்முஸ் நீரிணை மூடப்படுவதால் விநியோகத்தில் இடையூறு ஏற்படக்கூடும் என்ற கவலைகளுக்கு மத்தியில் அரசாங்கம் அவசரகால திட்டமிடலை தீவிரப்படுத்தி வருவதாக திரைசேரியினுடைய தலைமைச் செயலாளர் டேரன் ஜோன்ஸ் கூறியிருந்தார். போரின் விளைவாக தமது பொருளாதார மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளுக்கு தயாராவதற்கும் முடிந்தவரை அவற்றை குறைப்பதற்கும் நாங்கள் இப்போதே செயல்படுகின்றோம் என்று ஜோன்ஸ் கூறியதாக செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. தற்போது எரிபொருள் பற்றாக்குறை எதுவும் இல்லை என்று அமைச்சர்கள் வலியுறுத்தியிருக்கின்றமை சுட்டிக்காட்டத்தக்கது. மேலும் பொதுமக்கள் வழக்கம் போல பொருட்களை வாங்குமாறு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் வாரத்திற்கு இருமுறை நடைபெறும் அரசாங்கத்தின் பதிலளிப்பு குழுவின் கூட்டங்கள் மூலம் விநியோக சங்கிலிகளை நிலையாக வைத்திருக்க முயற்சிகளை ஒருங்கிணைத்து வருகின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் பிரிட்டன் மக்கள் அதிக எரிசக்தி உணவு மற்றும் விமான பயண செலவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்பதால்
விலை அழுத்தம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்றும் ஜோன்ஸ் கூறியிருந்தார். பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டதிலிருந்து 8 மாதங்களுக்கு மேலாக பொருளாதார தாக்கங்கள் இந்த அமைப்பில் வெளிப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் என்பதே எங்களின் சிறந்த கணிப்பு என்று சொல்லியும் அவர் கூறியிருந்தார். எனவே டொனால்ட் ட்ரம்ப் மத்திய கிழக்கில் செய்ததன் விளைவாக மக்கள் அதிக எரிசக்தி விலைகள், உணவு விலைகள், விமான டிக்கெட் விலைகளை காண்பார்கள். மோதலுடன் தொடர்புடைய எரிசக்தி உற்பத்தி மற்றும் போக்குவரத்து இடையூறுகள் ஏற்கனவே உலகளாவிய செலவுகளை அதிகரித்து இருக்கின்றன. அதே நேரத்தில் நிலைமை மோசமடைந்தால் ஏற்படக்கூடிய உணவு பற்றாக்குறை உள்ளிட்ட மிக மோசமான சூழ்நிலைகளை அதிகாரிகள் வகுத்திருக்கின்றார்கள் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்கவும், சந்தைகளை நிலைப்படுத்தவும் பிரிட்டன் சர்வதேச பங்காளிகளுடன் இணைந்து செயல்படும் நிலையில் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் இந்த வாரம் ஒரு அமைச்சரவை குழுவிற்கு தலைமை தாங்கி இந்த நடவடிக்கைகளை ஒருங்கிணைக்க இருக்கின்றார். கவலைகள் இருந்த போதிலும் எரிபொருள் மற்றும் எரிசக்தி செலவுகளுக்கான ஆதரவு, உணவு தொழிலுக்கான கார்பனீர் ஆக்சைடு விநியோகத்தை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் மற்றும் அவசரகால எண்ணெய் இருப்புகள் குறித்து உலகளவிய பங்காளிகளுடன் ஒருங்கிணைத்தல் உள்ளிட்ட ஆயத்த நடவடிக்கைகளை அரசாங்கம் வலியுறுத்தி இருக்கின்றது. ஐக்கிய ராச்சியம் பாதிப்பை குறைக்க முயற்சிக்கும் என்றாலும் வெளிநாட்டில் நடப்பது இங்கே நம் நாட்டிலும் நம்மை பாதிக்கும் என்று ஜோன்ஸ் மீண்டும் வலியுறுத்தி இருந்தார். இவை இப்படி இருக்க, ஈரான் மற்றும் அமெரிக்க இஸ்ரேல் இடையிலான போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரானின் வெளி விவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இன்று ரஷ்யாவுக்கு புறப்பட்டு சென்றிருக்கின்றார். மாஸ்கோ சென்றடையும் அவர் இன்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று சொல்லி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சந்திப்பின் போது ஈரான் ரஷ்ய இருதரப்பு உறவுகள் மட்டுமன்றி பிராந்திய பாதுகாப்பு மற்றும் சர்வதேச ரீதியில் நிலவும் போர் சூழல் குறித்து விரிவாக ஆராயப்பட இருக்கிறது. பாகிஸ்தான் மற்றும் ஓமானுக்கான விஷயங்களை தொடர்ந்து ரஷ்யா சென்றிருக்கின்ற அராக்சி போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யாவின் ஆதரவை நாடி இருக்கிறதாக கருதப்பட்டிருக்கிறது. இதனிடையே பாகிஸ்தானின் இஸ்லாமாபாத் நகரில் நடைபெற இருந்த அமெரிக்க ஈரான் நேரடி பேச்சுவார்த்தைக்கான திட்டத்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் திடீரென ரத்து செய்தும் இருக்கின்றார். நீண்ட தூர பயணம் என்பது நேர விரயம் என்று குறிப்பிட்ட ட்ரம்ப் ஈரானியர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொள்ளலாம் என்று சொல்லியும் கூறியிருந்தார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடனான ஈரானின் மோதல் தற்போது தற்காலிக போர் நிறுத்த நிலையில் உள்ள போதிலும் ஈரானால் மூடப்பட்டிருக்கின்ற ஹார்முஸ் நீரிணை காரணமாக உலகளவில் எரிபொருள் விலைகள் கடுமையாக உயர்ந்தும் இருக்கின்றன. இந்த எரிசக்தி நெருக்கடி மற்றும் பிராந்திய பதற்றங்களுக்கு தீர்வு காண ரஷ்யா ஒரு முக்கிய மத்தியஸ்தராக செயல்படும் என்று சர்வதேச அரசியல் அவதானிகள் எதிர்பார்க்கின்றமையும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம். உடற்பருமனை குறைக்க, தோல் பிரச்சனைகள், போதைப் பொருள் பழக்கத்தை அகற்ற சஞ்சீவனி ஹெர்பல். நோ சைட் எஃபெக்ட்ஸ், 100% நேச்சுரல்.